2026 புத்தாண்டு ராசி பலன். டைட்டில் ஸ்பான்சர் ஆலயா தி ஹிந்து டிவோஷனல் ஆப். பவர் பை மிஸ்டர் கோல்ட் அண்ட் ஜெயச்சந்திரன் அண்ட் LKS. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு ஆதித்ய குருஜி அவர்கள் தான் வந்திருக்காரு. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கல்ல, ஏன்னா 2026 நம்ம காலடி வைக்கும்போது எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குன்றது நமக்கே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம அப்படி தான் கடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வருஷமும் நமக்கு ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தானே செய்யும். ஸோ இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்கிற ஆதித்ய குருஜி கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய சண்டையும் போட போகிறோம்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆதித்ய குருஜி சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கம்மா. நல்லா இருக்கிறம்மா. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சார், அடுத்ததான் மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத வருஷம்னு தான் அதை சொல்லுவேன். முதல் 4-5 மாதங்களை விட பின்னாடி ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பிற்பகுதி 7 மாதங்கள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும். உண்மையிலேயே ஒரு ஜோதிடத்துடைய நம்பகத்தன்மையை மிதுன ராசிக்காரர்கள் உணரணும்னா 2020, 2021, 2022 அவங்க 3 வருஷம் பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருந்தது. ஓகே, ஃப்யூச்சரை சொல்ல வேண்டாம், பாஸ்ட் அவங்களுக்கே தெரியும் இல்லையா. 2020, 2021, 2022 இந்த 3 வருஷமும் நீங்கள் பட்ட கஷ்டம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இருக்காது. அந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று, எடுத்த இடத்துலேயே ஒரு கௌரவம், அந்தஸ்து உயரக்கூடிய மாதிரியான ஒரு பாசிட்டிவ் திங்க் இருக்கும். மனசில் உற்சாகமும், மனசில் உடலை சுற்றி ஆரோக்கியம் நல்லா இருக்குது, மனசு உற்சாகமாக இருக்குது. இப்படி இருந்தாலே நம்ம எதையும் சமாளிச்சுக்கலாம். மிகப்பெரிய ஒரு அமைப்பு என்ன, ராசியிலேயே ஒரு குரு பகவான் வலுவாக இருக்கிறார், ராசியில் இருக்கிறார். வருட ஆரம்பமான வருடத்தின் முதல் நாள் ஜனவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதனும் குருவும் பரிவர்த்தனையாகி ராசியில் குரு உட்காந்து ராசிநாதனை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அப்போ இது ஒரு ஸ்பெஷல் தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு. கடந்த 2020, 2021, 2022 ஆகிய அந்த 3 வருடங்களில் என்ன இழந்தார்களோ அதெல்லாம் இப்போ ரெக்கவர் பண்ண போகிறாங்க. மானம் போனவங்க, மரியாதை போனவங்க, பணம் போனவங்க, உயிரிழப்புகள் தான் திரும்ப வராது. அந்த நேரத்தில் நெருக்கமான உறவினர்கள்லாம் தவறி போனாங்க நிறைய பேருக்கு, அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல. அட்டமத்து சனி பெரிய அளவில் இழப்புகளை கொடுத்தது. அந்த அட்டமத்து சனி ஒரு 3 வருஷத்தில் கஷ்டப்பட்டவங்க, 2 வருஷத்தில் கஷ்டப்பட்டவங்க, ஓரளவுக்கு தொழில் நல்லா இல்லாமல் இருந்தவங்க, விரயமானவங்க, பணத்தை இழந்தவர்கள், மானத்தை இழந்தவர்கள், மரியாதை போச்சுன்னு நினைச்சவங்க, ஹெல்த் போச்சுன்னு நினைச்சவங்க, லைஃபே போச்சுன்னு நினைச்சவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த 3 வருட பாதிப்புகள்ல இருந்து இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகாதவங்க இருக்கிறாங்க. அந்த ஃபுல்லாக ரெக்கவர் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்துலேருந்து ரெக்கவர் கிடைக்கும். ஒரு இழந்த பேர் கிடைக்கும், திரும்ப கிடைக்கும். ஒரு பதவி கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், பதவி வரப்போகுது, பட்டம் இது வரப்போகுது, படிப்பு ஃபுல்ஃபில் ஆக போகுது. ஒரு மேற்படிப்பு படிக்க முடியல, இந்த தொழிலை பண்ண முடியல, இந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்க முடியல, மன அழுத்தம், காதல் தோல்விங்க, அதுலேருந்து நான் கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறேன், என்னோட சோல்மேட்டை நான் இன்னும் பார்க்கவே இல்லை, எனக்கான துணை இன்னும் வரல, நான் ஒரு பெரிய அளவில் இல்லை டைவர்ஸ் ஆனவங்க, 2வது மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுறவங்க, இந்த கேட்டகரியிலையும் எல்லாருக்குமே குடும்பம் அமைப்போது. என்ன அது 7ஆம் இடத்தை குருபார்க்க போகிறார். 7ஆம் இடத்தை குருபார்க்கின்ற முதல் 5 மாதங்களுக்கு தவிர்த்து 2ஆம் இடத்திலேயே குரு பகவான் உச்சத்தை அடைய போகிறார். அப்போ யார் என்னுடைய வாழ்க்கை துணைவர், யார் எனக்கு ஹஸ்பண்டு, யார் எனக்கு ஒய்ஃப்ன்ற மாதிரியான இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இன்னும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அதற்கான ரூட்டு, அதற்கான ஃபவுண்டேஷன், அதற்கான அறிமுகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். பொதுவாக நான் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய நல்ல பலன்களை மட்டுமே சொல்லுவேன். கஷ்டமெல்லாம் அவங்க பட்டுட்டாங்க. ஆணாக இருக்கட்டும், அதுவும் மிதுன ராசிக்கார சகோதரிகளுக்கு ரொம்ப இது. அஷ்டமச்சனியில் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு 50-40 வயதுகளில் இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாருக்குமே நான் இன்னும் ஒன்று ஈஸியாக சொல்லிடுவேன், உங்களையும் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். இந்திய பெண்கள் மகா சுயநலமானவர்கள். அவர்கள் எப்படி தெரியுமா, என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இதை தவிர வேறு எதையுமே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. இந்திய பெண்களுடைய ஜீன்லேயே ஒரு மரபு வழி உண்மை இது. இந்த குடும்பம், இந்திய சமூகம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் பெண்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் தான் குடும்ப தூண்கள். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எங்களை தாங்கி நிற்கிறதே நீங்கள் தான். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கார சகோதரிகள் ஒரு 40-50 வயதுகளில் இருந்தவர்கள் பெரிய அளவில் நல்லா இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு என்ன, கணவர் ஒரு ஹெல்த்தாக இருக்கிறது, கணவருக்கு ஏதாவது ஒரு பொருளாதார முன்னேற்றம், வியாபாரம், தொழில் போன்ற நல்லா இருக்கிறதுன்னு 2026 கடந்த கால கஷ்டங்களிலிருந்து
விடுதலை கொடுக்கக்கூடிய அளவில், ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா கொடுக்கக்கூடிய அளவில். அதுக்காக மறுபடியும் நம்ம இந்த இதுக்கு வருவோம். நான் 10 கோடியா, நான் டாட்டாவாயிடுவேனா, அம்பானி ஆயிடுவேனா? இல்லை, நேற்று இருந்ததை விட இன்றைக்கு நன்றாக இருக்கிற பொருளாதாரத்தை விட நீங்க உயர்வீங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு மனசு திருப்தி தானே சார்? அந்த அளவிற்கு மிதன ராசிக்காரர்கள் அவரவருடைய பிறந்த ஜாதக வலிமைக்கு தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்பவும் 2026 நல்லா தான் இருக்கும். முக்கியமாக வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும். மங்கள நிகழ்வுகள்னா கல்யாணம் ஆகி பிள்ளை இல்லாதவங்களுக்கு அதற்கான வளைகாப்பு, பிள்ளை பிறக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமே ஆகக்கூடிய அமைப்பு, குழந்தை என்ன செட்டில் ஆகலை, வேலை கிடைக்கல, எல்லாம் இதாகலை, அப்படி ஆகலை, இப்படி ஆகலை, அல்லது ஃபாரினில் இருக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிறான், அங்கே இருக்கிறான், என்ன பண்ணுறானா ஏது பண்ணுறானா தெரியல. இந்த மாதிரியாக குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த மன அழுத்தம், இளைஞர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, திறமைக்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இல்லை. இது எல்லாமே இந்த வருஷம் படிப்படியாக அப்படியே கொஞ்சமாக ஆகி ஜூன் மாதத்திற்கு பிறகு 7 மாதங்கள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நல்ல வருஷம் தாங்க இந்த வருஷம். ஓகே சார். ஏன்னா ரிஷபம் சொல்லிட்டீங்க டாப் நாச் அப்படின்னுட்டுன்னு, மிதுனமும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அதுலேருந்து வெளில வரும்போது உண்மையாகவே அவங்களுக்கும் போது ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு வருஷமாக தான் இந்த 2026 அமைய போகுது. இவ்வளோ தூரம் விளக்கமாக கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.